ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இப்போ வந்து நிறைய தீபாவளி ஸ்வீட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதுஷா. பாதுஷா வந்து நல்ல சாஃப்டாக, அதே சமயத்தில் ரொம்ப ஜூஸியாக, கடையில் இருக்கிற மாதிரி வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாதுஷா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு மைதா மாவு, இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 450 கிராம் இருக்கும். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அல்லது ஆப்ப சோடா, அது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் சேர்த்து நம்ம பிசைகிறதுனால பாதுஷா வந்து நல்ல நெய் மணத்தோடு, அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உப்பு, நெய், அப்புறம் பேக்கிங் சோடா இது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா மாவுலேயும் பரவி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிக்கலாம். ஜென்ரலாக நீங்கள் வந்து பாதுஷா தண்ணி ஊற்றியே பிசைஞ்சிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பால் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் காய்ச்சி ஆற வச்சுன பாலை எடுத்து நான் பாதுஷா பிசைகிறேன். இது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இதை நல்லா நீங்கள் வந்து ஒரு பரோட்டாலாம் பிசைகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா கை வச்சு நல்லா அமுத்தி பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு ஊற விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவை எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே சைஸ் பால்ஸ் மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பாதுஷா எல்லாம் ஒரே சைஸாகவும், அதே சமயத்தில் ஒரே ஷேப்லேயும் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம பாதுஷா செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம உருட்டி வச்சுருக்கிற ஒரு உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. அதில் எந்த கிராக்ஸும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் லைட்டாக கொஞ்சம் மாவை இழுத்து மடித்து விடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக இழுத்து மடித்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பூ டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நிறைய ஸ்வீட் ஸ்டாலில் கடையிலலாம் இருக்கும் இல்லையா, பாதுஷா பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக பூ மாதிரி அழகாக இருக்கும். ஸோ அந்த ஷேப் தான் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இல்லை எனக்கு இந்த டிசைன்லாம் வராதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் அந்த உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் உருட்டிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஜஸ்ட் ஒரு ஓட்டை மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ட்ரெடிஷ்னல் பாதுஷா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி பூ டிசைன்லேயும் நார்மல் ட்ரெடிஷ்னல் டிசைன்லேயும் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பாதுஷா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான் பாக்கி. இப்போ நான் வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் வந்து உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஓரளவுக்கு சூடானா போதும். நம்ம வச்சுருக்கிற பாதுஷா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 இல்லை 10 5 போதும். 5 5 போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களோட சட்டியோட அளவை பொறுத்து. போடும்போது நல்லா பொறுமையாக மெதுவாக போடுங்க. இல்லாட்டி வந்து எண்ணெய் மேலே தெரிச்சிரும். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 சைடும் திருப்பி போடணும். அப்போ தான் வந்து நமக்கு 2 சைடும் ஒரே கலராக கிடைக்கும். இல்லாட்டி வந்து ஒரு சைடு டார்க் கலராகவும் இன்னொரு சைடு வந்து லைட் கலராகவும் இருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பொறுமையாக திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பாதுஷா எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட பாதுஷா எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா பாதுஷாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாதுஷாவுக்கு பாகு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாகு செய்கிறதுக்காக நான் வந்து 1 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். நம்ம வந்து 2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறோம். ஸோ அதனால் 1 கப்பு வந்து நீங்கள் பாகு காய்ச்சினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கரைஞ்சி இது வந்து நல்லா கொதித்து வரணும்.
இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அப்பப்ப நீங்க வந்து பாகுபதம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ, இப்ப பாருங்க நல்லா கொதிக்குது. கொஞ்சமா நம்ம வந்து கரண்டில இருக்கிற அ அந்த பாக எடுத்து இப்படி செக் பண்ணீங்கன்னா, பாருங்க ஒரு கம்பி மாதிரி நீண்டு வருது இல்லையா? உடையாம. ஸோ, இந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு, நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பாதுஷா, அது எல்லாத்தையும் இதில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நீங்க வந்து பெரட்டி எடுக்க வேண்டியது தான். பாதுஷா வந்து பாகுல ஊறணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 2 சைடும் நல்லா அந்த பாகு எல்லாம் கோட்டிங் ஆகுற மாதிரி பெரட்டி பெரட்டி எடுத்துட்டு, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சிடலாம். ஸோ, இப்ப பாருங்க நம்மளோட பாதுஷா எல்லாம் 2 சைடும் சுகர் சிரப் நல்லா கோட் ஆயிடுச்சு. இத தனியா எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர்ல அந்த சிரப் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லாருக்கும். அவ்வளோதாங்க. இப்ப வந்து நம்ம கடையில வாங்குற மாதிரி ரொம்ப சூப்பரான, அதே சமயத்தில ரொம்ப சாஃப்ட்டான பாதுஷா வந்து வீட்லயே செஞ்சாச்சு. இதே மாதிரி பாதுஷா வந்து நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த தீபாவளிய ரொம்ப சூப்பரா உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோவ லைக் பண்ணுங்க. மறக்காம சுகன்ஸ் குக்கரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.